ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து எஸ்ஓ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் சில ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. அதை இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிரெடிட் ஆஃபீஸருக்கு ஒரு 250 வேகன்சி, ஐடி ஆஃபீஸருக்கு ஒரு 250 வேகன்சி. ஓகேங்களா? தென் இது வந்து கேஸ்ட் வைஸாக ரிசர்வேஷன். எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி இன்னையிலிருந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் 20ஆம் தேதி வரை. எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஓகேங்களா? இதெல்லாம் ஜென்ரலாக இந்தியன் நேஷ்னாலிட்டி அதெல்லாம் ஓகே தான். பட் இங்கே தான் இருக்குது சிக்கல். எல்லாரும் இதுக்கு எலிஜிபிளானு கேட்டால் கிடையாது. கிரெடிட் ஆஃபீஸர் அண்ட் ஐடி செப்பரேட் ரோல், செப்பரேட் குவாலிஃபிகேஷன். நீங்கள் கிரெடிட் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணணுன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி பண்ணியிருந்தால் போதாது, பத்தாது. இங்கே அண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அண்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு சிஏ, சிஎம்ஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஸ் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. சிஏன்னா என்னன்னு தெரியும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிகிரிஸ் ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களே, நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ணணுமான்னா அதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிசைரபிள் தான். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்டர்வியூவில் அல்ல ஃபைனல் செலெக்ஷனில் நீங்களும், இன்டர்வியூவில் கிடையாது, ஃபைனல் செலெக்ஷனில் நீங்களும் இந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டும் ஒரே மார்க் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இது யூஸ் ஆகுது அவ்வளோவா. ஓகேங்களா? எனி ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு இந்த டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன்ஸ் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இங்கே பாருங்கள், கிரெடிட் ஆஃபீஸருக்கு டிசைரபிள்னு இருக்குது. ஆனால் ஐடி ஆஃபீஸருக்கு மினிமம் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் டிகிரி முடித்ததுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்ன டிகிரி வேணும்னா ஃபுல் டைம் பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்எஸ், எம்டெக் இது ஏதாச்சும் ஒன்று ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். எதுலன்னா கீழே இருக்குது பாருங்கள் இந்த டிகிரிஸில். சிஎஸ் ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ட்ரிபிள்இ, இசிஇ, ட்ரிபிள்இ இருக்கான்னு பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்இ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிகிரிஸ் ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த டிகிரி ஃபுல் டைமாக பிஇ, பிடெக்கில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த டிகிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை மேக்ஸிமம் 30 இருந்தாலும் உங்களுடைய கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிசி, அதாவது ஓபிசி அண்டு எஸ்சி, எஸ்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 35 வயசு வரை எழுதிக்கலாம். ஓபிசிக்கு 33 வயசு வரை எழுதிக்கலாம். அண்டு நீங்கள் பிடபிள்யூடி இருந்தால் 40 வயசு வரை எழுதிக்கலாம். இந்த கேட்டகரி அதை இந்த பாருங்கள், இசிஓ இந்த மாதிரி சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு 5 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த 30லேருந்து இந்த இயர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ வயசு வரை நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஏஜ் லிமிட்டு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 இந்த ஏஜ் நீங்கள் கிராஸ் ஆகிருக்கக்கூடாது. ஏப்ரல் 1 நீங்கள் ஓபிசியாக இருந்தால் 33 வந்துருக்கக்கூடாது, 35 டச் பண்ணியிருக்கக்கூடாது. அவ்வளோதான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸை பார்த்துடலாம், அண்ட் எக்ஸாம் சென்டரையும் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ப்ராபேஷன் பீரியட் இருக்கும். ஓகேங்களா? 2 வருஷம் நீங்கள் ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆனாலே பர்மனெண்ட் தான். ஆனால் 2,50,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணும்போது காசு கட்டணும் பாண்டா. 3 வருஷம் நீங்கள் மினிமம் இந்த ஜாபில் சர்வை பண்ணால் மட்டும்தான் அந்த காசை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை கட்டிடணும். அப்படி இல்லைனா உங்களுடைய டாக்குமெண்ட்டை அவங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் கட்டினா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. 2 பாலிசி இருக்குது. ஒன்று முன்னாடியே பே பண்ணுறது, இல்லைனா நம்ம ரிலீவ் ஆகும்போது பே பண்ணிட்டு ரிலீவ் ஆகுது.
புரிஞ்சுதுங்களா? 3 வருஷம் பாண்டு. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மார்க் போடுவாங்க. அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ். எவ்வளோ அதில் டாப்பில் இருக்கக்கூடிய 500 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வேலை. எதுலேருந்து இன்டர்வியூ ப்ளஸ் இந்த ரிட்டன் எக்ஸாம் ரெண்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய மார்க்கில் டாப் ரேங்க்கில் இருக்கக்கூடிய 250 + 250 கிரெடிட் ஆஃபீஸருக்கும் ஐடிக்கும் உங்களுக்கு ஜாப் போட்டு கொடுப்பாங்க. இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷனல் நாலேஜ், எஸ்ஓ ஐடியாக இருந்தால் ஐடி, கிரெடிட் ஆஃபீஸர் இருந்தால் அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்கும் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவல் செக்ஷனல் டைமிங்கில் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் சேர்த்து 75 மினிட்ஸ் இருக்குது. இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கு மட்டும் 75 மினிட்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? டோட்டலாக 225 மார்க்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடி இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஜிடி ஒரு வேளை கண்டக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணால் கவலையே படாதீங்க. நான் ஜிடியில் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 9 அவுட் ஆஃப் 10 எடுத்திருக்கேன். எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி குரூப் டிஸ்கஷனில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு வந்து கேளுங்க, உங்களுக்கு ரெண்டுமே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஃபைனல் செலெக்ஷனை பொறுத்தவரை அதே தான் சொன்னேன்ல, ஆன்லைன் எக்ஸாம் ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ. ஒருவேளை ஜிடி கண்டக்ட் பண்ணால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இஃப் நாட் கண்டக்டட் போத் ஜிடி அண்ட் பர்சனல் இன்டர்வியூ, ஒன்லி மெரிட் ஆன்லைன் எக்ஸாம் வச்சு அவங்க எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? மேக்ஸிமம் இன்டர்வியூ இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஜிடி வந்து ஒரு சில நேரத்தில் அவங்க மென்ஷன் பண்ணால் வைப்பாங்க, இல்லைனா வைக்காமல் போயிடுவாங்க, டைம் அவைலபிலிட்டி பொறுத்து. லாஸ்ட் பார்ட்டு, எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 சிட்டிலையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுத. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணி எழுதுங்க. ஆல்ரெடி நீங்கள் சீனியர் ரெஸ்பாண்டாக இருக்கும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் மட்டும் உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சதுனாலே சும்மா தட்டி தூக்கிடலாம் அந்த ஜாப்பை. இதுக்கும் மற்ற பிஓ எக்ஸாமுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் நீங்கள் கொஞ்ச நாள் அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ரீசெண்ட் டைமில் பாலிசிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நியர்பை தான் நமக்கு ஜாப் அலாட் பண்ணணுன்ட்டு லாஸ்ட் இயர் கூட ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பிஓ ஜாப் தான், ஸ்பெஷலிஸ்ட் ரோலாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். பிஓனா ஜென்ரல் பேங்கிங் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு ரோல், கிரெடிட் ஆஃபீஸ்னால் ஒரு ரோல் உங்களுக்கு இருக்கும், ஐடி ஆஃபீஸர்னால் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஜென்ரல் பேங்கிங் பார்க்க மாட்டீங்க. புரிஞ்சுதுங்களா? அண்டு நீங்கள் இது போய்ட்டால் ஜென்ரல் பேங்க்கில் போக முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் பை ப்ரொமோஷன்ஸ் மூலிமா ஒர்க் பண்ணி 4 இயர்ஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜென்ரல் பேங்க்கில் ஸ்ட்ரீமில் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இன்னொரு முறை குவாலிஃபிகேஷனை தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனி கிராஜுவேட் ப்ளஸ் சிஎஸ்இஎம்ஏ ஐசிடபிள்யூஏ சிஎஸ் இதில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ், இதில் ஒன்று ப்ளஸ் எனி ஒரு கிராஜுவேட் இருக்கணும். நீங்கள் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ், கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படிங்கிறது ப்ரிஃபரபிள் தான், கம்பல்சரி கிடையாது கிரெடிட் ஆஃபீஸரை பொறுத்தவரை. ஆனால் ஐடி ஆஃபீஸருக்கு நீங்கள் 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டொமைனில் எந்த டொமைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா பாருங்கள், இந்த டொமைனில் இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைரபிள், எப்படி மேலே சொன்னோன்னா அதே மாதிரி தான். பண்ணியிருந்தால் நீங்களும் இன்னொருத்தரும் ஒரே மார்க் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரையாரிட்டி தருவாங்க. மற்றபடி இது செல்லாது. உங்களுக்கு ப்ரிஃபரபிள் தானே தவிர கம்பல்சரி கிடையாது. டிசைரபிள்னால் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸ் ஏதாச்சும் இருந்தால்
அப்படி இல்லைனா கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மார்க்கில் கொஞ்சம் லீடு வச்சிட்டிங்களா, ஒரு 1/4 மார்க் எக்ஸ்ட்ரா அடுத்தவங்களோட எடுத்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, லாஸ்ட் ஆஸ்பிரண்ட்டு உங்களுக்கு தான் அவங்களும் ஒரே மார்க் அப்படிங்கும்போது தான் இது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மற்றபடி இது உங்களுக்கு யூஸ் ஆகாது தான். ஓகேங்களா? இதுக்காக நீங்கள் இப்போ இதை படிக்கணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் இது டிசைரபிள் தான். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்ட்டு. பிகாஸ் இது அது பசங்களுக்கு தப்பாக போயிடக்கூடாது. டிசைரபிள்னால் இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த நோட்டிஃபிகேஷன், ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன்லாம் கூட டிசைரபிள் மீன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்றது தான், கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரினா டெஃபினட் மினிமம் இல்லைனா அண்டுன்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது அதை டெஃபினெட்லி அப்படிங்கிற மாதிரி மீனிங். தெளிவாக உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 வருஷம் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் இந்த டிகிரியில். எம்பிஏ, எம்எம்எஸ், பிஜிடிஎம், பிஜிடிபிஎம் இன் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த கோர்சஸ் ஏதாச்சும் முடிச்சிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஃபுல் இயராக 2 வருஷம் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.